ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் ஜிட்டுக்கு தமிழில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்துட்டு மைன்கிராஃப்டில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கட்ட போகிறோம். வேறு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த இடம் தான் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். சரின்ட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம கல்லை வச்சு கட்டுறத இறங்கிட்டோம். இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப பெரிய வீடியோவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்துட்டு இது பார்ட்டாக போடுறது விரும்பலை. சேர்த்து ஒரே வீடியோ போட்டுருவோங்கிறதுக்காக 4 மணி நேரம் வீடியோவை சுருக்கி இப்படி போடலான்ட்டு இறங்கிட்டேன். இதில் பல குழப்படிகள் பலது பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் வந்து கண்டுக்கிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு எனக்கு எப்படி இதை கட்டுறதுன்னு ஒரு ஐடியா இல்லை. சும்மா போட்டுவிட்டு போயிருக்கலாம். க்ரியேட்டிவ் மோடுங்கிறதுக்காக அவங்க பாருங்க நம்ம தலாம் வச்சு கட்டி படிக்கட்டெல்லாம் போட்டு நம்ம எப்படி இந்த ரூஃப் கட்டுவோம்ல அந்த வீட்டுக்கெல்லாம் அந்த மாதிரி கட்டியிருப்பேன். ஆனால் ரூஃப் கட்டுறதை வந்து ஃபுல்லாக போட்டுக்க மாட்டேன். ஏன்னா நம்ம ரூஃப் கட்டுறதை பற்றி உங்களுக்கு தெரியுமே, ஏதாவது சோகம் வச்சு பண்ணிக்கிட்டு சிக்கராதாவில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அதை தவிர நறுக்கி துண்டு ஆக்கியாச்சு. சரி, ட்ராக்குக்காக நம்ம வந்து பாலை மட்டத்தை போட்டு கொண்டுட்டு போவோங்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் போட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் டவுட்டு, சரி நம்ம இந்த பக்கம் போய் தான் பார்ப்போமேன்ட்டு போயிருப்பேன். போயிட்டு ஒரு டவுட் வந்துடும் எந்த பக்கம் போகிறதுன்னு. சரி இங்கிட்டு போய் எட்டி பார்ப்போமே அப்படிங்கிறதுக்கு போனால் எங்கேங்கிறத மறந்துட்டேன். சரி சும்மா இங்கிட்டு சுற்றி பார்த்துருப்பேன். பார்த்தீங்கன்னா தூரத்தில் தெரியுமா, ஆஹா கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு ஒரு தூரம். சரி இங்கேருந்து இந்த சைட்லேருந்து இங்கேருந்து கொண்டுட்டு போவோம் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். போட்டுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னு வச்சுக்கிட்டாங்களேன், இந்த வீடியோவில் முக்கால்வாசி இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ட்ராக்கு போடுறது இந்த இது வந்துச்சுன்னா வச்சுங்களேன், அடுத்தது வேறு ஏதாச்சும் ஒன்று வந்துடும். அந்த மாதிரி தான் சரிங்களா. அப்போ இங்கே வந்துட்டு இங்கேட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு தான் போகணும். இப்போக்கி நான் அந்த இடத்த பார்த்துட்டு போயிருப்பேன். எனக்கு இன்னும் சரியாக தெரியாது. போகிறேன்னா இந்த இதுக்கு வந்துடுவேன். வந்துட்டு ஜாய்ஸ்டிக்கை பிடிச்சி நேராக இழுக்காமல் சைடாக இழுத்துட்டு போனதில் வேறு எங்கேயோ போயிடுவேன். நம்ம இடத்த மறந்துடுவேன். சரி அதுக்காக தான் நான் ஒரு ஐடியா வச்சுருந்தேன். என்னென்னா சர்வேலேருந்து க்ரியேட்டிவ்லேருந்து சர்வேவலுக்கு மாறினோன்னா ஆட்டு குறையுது அந்த மேலே அந்த மாதிரி நம்ம செத்துட்டோன்னா இந்த மாதிரிங்க நம்ம செத்துட்டோமா ரீஸ்பேன் கொடுத்தோன்னா வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் நம்ம ஐடியா. திருப்பி வந்துட்டு க்ரியேட்டிவ்க்கு மாற்றிட்டோன்னா தப்பிச்சிடுவோம். இதுதான் நம்மளோட ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி வச்சுருந்தேன். ட்ரை பண்ணி பார்க்கணும் ஒரு ஆசை. கடைசியில் இந்த நேரத்துக்கு வந்து இதை பயன்படுத்துகிற மாதிரி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணுவோம் பாருங்களேன், பாலை நேராக கட்டியிருப்பேனா இப்படி வந்து சைடு அளவு இது வந்து நேராக பார்த்தாச்சு. அதுவும் கரெக்டாக இருக்கணும் ஒட்டி. ஏன்னா திருப்பி நடக்கக்கூடாதுல சைடு இது ஃப்ரண்ட்டு. சரி இன்னொரு நம்பிக்கையில் வந்துட்டு போவேன். போயிட்டு பாருங்களேன், நம்பிக்கையெல்லாம் திரும்பியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். நான் திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படியே போயிட்டுருப்போம். ஸ்ட்ரைட்டாக அப்படியே போவோம். ஜாஸ்டிக்கை கரெக்டாக இழுக்கணுங்கிறதுக்காக. சரி எடுத்துக்கிட்டு போனால் பார்த்தீங்களா, அதை தாண்டி போயிட்டுருப்போம். அந்த இடத்துல வந்திருப்போம் முன்னாடியே. போயிட்டே இருப்போமா, அப்புறம் தான் டவுட் வரும், இப்போ நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு பார்த்தா அந்த பாருங்கள் பாலம் பாதி கட்டியே வந்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு இந்த லைனில் தான் உங்களை பார்த்துட்டு இதே ஒரு கிராஸ் எடுத்து எங்கேயோ தப்பாக போயிருப்போம். பார்த்தீங்களா அந்த கிராஸில் இருக்கா, இப்போ அங்கே போயிடுவோம். போயிட்டு திருப்பி இங்கேருந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான். நம்ம தான் இங்கேருந்து எடுத்துகிட்டே வந்திருப்போம். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப இடம் வந்து கட் பண்ணி ஓட்டி விட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ரொம்ப வேலை சொல்கிறேன், 4 மணி நேரம் வீடியோ. அதனால் இதை வந்து நறுக்கி ஒரு 13 நிமிஷம் வீடியோவை மாற்றுறதுக்காக இவ்வளோ இது பண்ணியிருக்கேன். அதுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக வீடியோ போடல. அதான் நான் மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நான் வந்துட்டு கொஞ்ச நாள் போடுவேன் அப்புறம் விட்டுட்டு போயிடுவேன்னு. அந்த மாதிரி தான் சோம்பேறி முத்திடுச்சு. வேறு எதால் திருப்பி வந்துட்டு ஆரம்பிச்சிருங்க. திருப்பி ஒரு 4 வீடியோ போடுவேன் அப்புறம் மறந்துடுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் அதை பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். சொல்லப்போனால் எல்லார் வீட்லேயும் கொண்டாடி இருப்பீங்க. இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். முடிஞ்சு போனதுக்கெல்லாம் சொல்கிறேனே நினச்சிக்கிடாதீங்க. நம்மளுக்கு சொல்ல தோணும் போது சொல்லிவிடுவோம். பார்த்திங்கன்னா இப்போ இந்த ட்ராக்கு போடுவோங்கிறதுக்காக ரகரகமாக இருக்குது எல்லா ட்ராக்கையும் வந்து போட்டுவிடுவோம். க்ரியேட்டிவ் மோடு தானே போட்டுவிடு அப்படிங்கிறத போட்டுவிட்டு போயிருப்பேன். சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேங்கிறதுக்காக அந்த உட்காந்துட்டு போவார், அது பேர் தான் மைன்கிராஃப்ட். சொல்லப்போனால் இந்த கேமோட பேரே அதுதான். இதில் உட்காந்துருப்பேன்னா இந்த ட்ராக்கு தான், அந்த சேப்பு கலரில் இருக்குது பாருங்களேன், ஆக்டிவேட்டட் ட்ராக்கு. இதுதான் நம்மளுக்கு பெரும் தலைவலியே கொண்டு வரும். அது தெரியாமல் இதே பல இடத்துல போட்டுவிட்டு பல இடத்துல ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பேன் பாருங்களேன். போகாது. திருப்பி எடுத்துவிட்டு அதை இந்த இடத்துல திருப்பி எடுத்து விட்ருப்பேன். பாருங்க எத்தனை லிவர் போட்டு வச்சுருக்கேன்ட்டு. போட்டோன்னா ஆன் பண்ணிட்டேன். இந்த இடத்துலலாம் போட்டு இவ்வளோ தூரம் வரைக்கும் கரெக்டாக வந்திருப்பேன். திருப்பி இங்கே வந்துட்டு அதை உடச்சி விட்டு திருப்பி அந்த இடத்துல ஆக்டிவேட்டரே வச்சு விட்ருவேன் சில நேரத்தில்.
பாருங்கள் இப்போ வந்துட்டு இதை ட்ரை பண்ணி வைப்போங்கிறதுக்காக பண்ணுறது. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரியலை. ஆனால் சும்மா இல்லாமல் போட்டு பார்க்குறது. பாருங்க இங்கெல்லாம் இது வரவே வராது. இந்த இடத்துல வைக்கிற பாருங்கள் அது சேஃப்டி ட்ராக்கு வச்சுட்டோன்னா பாருங்கள் அதை போட்டுட்டு போய்ட்டுருப்போம். அதுக்கு மேலே இந்த மஞ்சள் ட்ராக்கே போட்டுருவோம். இது பேர் வந்து பவர் ட்ராக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வளையாது. அது என்னென்னு தெரியாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் தெரியும் ரயில் மட்டும்தான் அடுத்த யூஸ் ஆகுன்ட்டு. சரி லிவரை வச்சு போட்டு விட்டு இங்கே பாருங்க போய் எங்கே நிற்கிதோ அங்கே வச்சு லிவரை ஆன் பண்ணி விட்டு போய்க்கிறது. அதை அந்த கட் பண்ணியிருப்பேன். ஏன்னா ரொம்ப தூரத்துக்கு போட்டு போயிருப்பேன்னா சில நேரத்தில் வந்து ஃபோனு ரெக்கார்டிங் அப்போ லேக் ஆகுனுச்சு. அதுக்காகவும் இந்த வீடியோ பெருசாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகவும் நறுக்கப்பட்டது. வேறு எதுவும் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து சிக்கிக்கிடும். இந்த மாதிரி ஆடுமா இதுக்கு தான் காரணம் இந்த சேஃப்டி ட்ராக் அந்த கீழே இருக்க பாருங்க அதான். அப்போ நான் அதை கண்டுக்கிடாமல் போயிருப்பேன். ஏன்னா அது வந்துட்டு எனக்கு இந்த ட்ராக்கை பற்றி ஒரு ஐடியா இல்லை. ஏன்ட்டு புரியலை. என் திருப்பியும் எடுத்துகிட்டு சொல்லுவேன்ல இந்த வச்சுட்டேன் பாருங்க ஃபஸ்ட்டு இந்த விட்ருப்பேன். அது இங்கே வரைக்கும் கரெக்டாக வரும். ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நம்ம அதுக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்க மாட்டோம். இப்போ எடுத்து விடுவேன்னா பின்னாடி போயிட்டேன் போட்டோன்னா இந்த கரெக்டாக போயிருப்பேன். இங்கே நெட்டாக நின்று இருப்பேன். இந்த இடத்துல 2 இடத்துலையும் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல கனெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கோம். அதான் அது இவருங்க திருப்பி வரேண்ணா இவருங்க இது இப்போ தான் அதுக்கு பவர் கொடுக்குறேன். பாருங்க எத்தனை லிவர்னு இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை. அங்கே பாருங்கள் திருப்பி அந்த சேப்புது ஆட ஆரம்பிச்சிடும். அது அந்த ட்ராக்கோட பர்பஸ்னே என்னன்னு எனக்கு புரியலை கடைசி வரைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏதோ போட்டு அப்புறம் இது ஆடும் அதில் உட்காந்து போக முடியாது. அந்த தூக்கி வரைஞ்சிடுது நீங்கள். சரி ஆஃப் பண்ணிவிட்டு பண்ண போல இருக்குன்னு பண்ணால் இத்தனை லிவர் வச்சதில் எல்லா லிவரும் எந்த கனெக்ஷனே தெரியலை. சரி அப்படிங்கிறதுக்கு மஞ்சள் ட்ராக்கே திருப்பி போட்டு விட்ருவோம். பார்த்தீங்களா போட்டோமா 2 இது போட்டு வச்சுருப்போம். இந்த ட்ரெயின் இதில் ரொம்ப எனக்கு குழப்பமானது இந்த இடம் தான். ஃபஸ்ட்டு இது என்ன ட்ராக்னு தெரியாமல் இப்போ தான் இந்த இடத்துல இதை கண்டுபிடிச்சிருப்பேன். சரி ஷேப்பு தான் பிரச்சனை போல இருக்குன்னு எடுத்துகிட்டு விட்டு மஞ்சள் கலரை போட்டு விட்டு போயிருப்பேன். போட்டு விட்றோமோலா பாருங்க இது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு. இது பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்டாக போயிட்டுருப்போம். இது வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. இது எங்கிட்ட வரைக்கும் புரிஞ்சுக்கிடுவோம் அந்த சேஃப் ட்ராக்கு தான் பிரச்சனைங்கிறது. இந்த இடத்தோட அதை நிப்பாட்டிடுவோம். அதில் இடித்து திருப்பி ரிட்டனே ஆகிடுச்சு. நம்ம திருப்பி வந்து வந்த இடத்துக்கே போய்ட்டுருக்குறோம். சுற்றி இந்த இடத்துக்குள்ளேயும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே வரும் திருப்பி அடித்து அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டே இருக்கிறோம். சரி ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துருப்போம். வந்துட்டோமா அந்த இப்போயும் வந்துட்டு நம்ம அந்த ட்ராக்கை கண்டுக்கிடாமல் போயிருப்போம். திருப்பி இங்கிட்டே கொஞ்சம் தூரம் போயிட்டுருப்போம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாதியோட ட்ராக்கை விட்டு போயிருப்போம். இதுக்கு இங்கிட்டு கண்டினியூ பண்ணணும்லே அதுக்காக தான் இங்கிட்டெல்லாம் கரெக்டாக வந்து இந்த பவர் ட்ராக்கை போட்டு கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே சேஃப்டி ட்ராக் எனக்கு யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க தெரியலை. அதுக்காக தான் இதோட நம்ம ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து க்ளோஸ் பண்ணுவோங்கிறதுக்காக போட்டு நெருங்க வச்சிட்டோமா. அடுத்த பவர் கொடுப்போம். அடுத்த உட்காந்துக்கிட்டு இதுதான் நம்ம ஒரு ஐடியா கண்டுபிடிச்சிருக்கோமே நிற்கிற டம்லாம் போட்டுக்கிட்டு போகிறது. இருங்க சம்மந்தம் திருப்பி இதை போட்டு இதுக்கு வந்து கனெக்ஷன் கொடுத்து பார்ப்போன்ட்டு பண்ணுறது. இருங்க கனெக்ஷன் ஆகலை. அது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு தெரியலை. என்ன பண்ணுறது யூஸ் பண்ண தெரியாமல் நானும் படாதான் படுறேன். யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்டில் சொல்லிட்டு போங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. அது பேர் ஜிடிகே தமிழன் தான். அதுலேயும் வந்துட்டு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இப்போ தான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா பிசியில் வந்து ஒரு காலத்தில் விளையாண்டுருக்கேன். அப்போக்கி வந்து அது வந்துட்டு இந்த அளவுக்குலாம் பண்ண மாட்டேன். ஒரு 5 நாள் விளாடுவேன் அவ்வளோதான். அதுக்கு மேலே விட்டுட்டு போயிடுவேன். அதனால இப்போ வந்துட்டு இதை ஒரு கண்டென்ட்டாக க்ரியேட் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு அது ஒரு பெரும் குழப்படியாக இருக்குது. பாருங்க இந்த சேஃப்டி ட்ராக் இப்போ எடுத்து விட மாட்டேன். அது தெரியாமல் அங்கிட்டு தள்ளி விட்டு திரும்பி போயிட்டுருப்பேன். இப்போ நான் செக் பண்ணுறதுக்காக ஒரு 5-6 வாட்டி சுற்றிருப்பேன். இதிலே 4 வாட்டி 5 வாட்டின்ட்டு இதிலே சுற்றுறது பாருங்க. நடுக்குள்ளே இதெல்லாம் வந்துட்டு குழப்படியில்னு விட்டுருக்கோம். இந்த இடத்துல சேஃப்டி ட்ராக் இருக்கும். அதையும் கவனிச்சிருக்க மாட்டேன். அப்படியே தான் போயிட்டுருப்பேன். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. புரியலை. அந்த சேஃப்டி ட்ராக் என்ன பண்ணுதுன்னு தெரியலை. நான் எத்தனை இடத்துல போட்டணுன்னு தெரியலை. ஓரளவுக்கு இங்கிட்டு வரைக்கும் பிரச்சனை இருக்காது. அங்கே மட்டும்தான் பிரச்சனை இருக்கும். நைட் நேரத்தெல்லாம் பார்த்துருப்பேன். என்கிட்ட ஒரு போர்ட்டைலு இந்த உடஞ்சிரு ஆப்பில் இருக்கும்ல அது இருந்திருக்கு. அங்கே பாருங்கள் நம்மளுக்கு அவனே கிடச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து போட்டிருப்போம். செஸ்ட்டில் இருந்ததெல்லாம் எடுத்து நம்ம இன்வெர்ட்ரிக்குள்ளே சரி அதை கட்டி நம்ம போர்ட்டைலுக்குள்ளே போகலாமாங்கிறது எங்கே நம்மளோட ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்கும்போதே போயிருப்பேன். பாருங்க போட்டிருப்போமா இது வந்து இதை குளிச்சு விடுவாங்க. சரி இதான் போல இருக்குன்னு வச்சுட்டு பார்த்துருப்பேன். எரியலை.
சரி போகிற இடமெல்லாம் போட்டுவிட்டு பார்த்தா அங்கிட்டு எரியுது தவிர இது எதுவும் வரமாட்டேங்குது. நீல கலரில் வரும். அது பேர் போர்ட் ஆயில்னு சொல்லுவாங்க. அது வரமாட்டேங்குது. எனக்காகவே வரல போல இருக்குது. என்னென்னு தெரியலை. சரி நான் அதை விட்டுட்டு நம்ம வேலையை கண்டினியூ பண்ணுவோங்கிறதா வாங்கிட்டு வந்துட்டேன். என்டர் ஜஸ்ட்டை இருந்து எடுத்து வச்சுருப்பேன். இதோட ஸ்பெஷல் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நான் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த செஸ்ட்டில் வந்துட்டு ஒரு இதை வச்சுட்டோன்னா இதே செஸ்ட் எங்கெங்கே வைக்கிறோமோ அங்கங்கெல்லாம் வரும் போல இருக்குது. நம்ம வந்து இங்கே தான் வந்து வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த மைண்ட் கிராஃப்ட் இருக்குல்ல, அதை வச்சுருப்போம். அந்த வண்டி நம்மளோட ட்ரெயினே சொல்ல போனால் அதுதான். இதுதான் ட்ரெயினு, இது போடுறது தான் ட்ராக்கு, அந்த கட்டியிருந்த ஒரு பில்டிங் தான் ஸ்டேஷனு. இதுதான் நம்மளோட ரயில்வே ஸ்டேஷனு. பார்த்துக்கிடுங்க. என் ஊரில் கட்டி வச்சுருக்காங்க பெரிய பெரிய ஸ்டேஷன். அந்த மாதிரிலாம் கட்டலாம் தான் கட்டலாம். ஆனால் எனக்கு கட்ட தெரியாது. அதான் விஷயம். அந்த மாதிரி ட்ரெயினும் இதில் இருக்கிறது கேமுக்குள்ளே இருக்கிறதா தெரியலை. இல்லை இருக்கலாம், எனக்கு அந்தளவுக்கு தெரியவில்லை. சரி நம்மளுக்கு இருக்க ஐடியாவில் கட்டுவோமேங்கிறதுக்காக சும்மா கட்டினது தான். இதுக்கு வந்து நானே ஒரு தேசன்னு வச்சு இது வந்து தெற்கு தேசம் நான் இப்போ போட்டிருக்கிறது அப்படின்னு வச்சு ஒரு குருட்டாம்போக்கில் பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறது போட்டுட்ருப்பேன். பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கேக்கு ஒரு ஃப்ளோரை போட்டுவிட்டு வந்துருப்போம். சரி ஒரு இந்த இடத்த ஓரளவுக்கு நல்லா இருக்கணும்லை, அதுக்காக கிரில்லும் போட்டிருப்பேன். ஓரளவுக்கு பார்க்க டீசெண்டாக இருக்கா. இப்போ தான் கைஸ் நான் கண்டுபிடிப்பேன். பாருங்க அந்த சேப்பு ட்ராக் இங்கே போட்டிருக்கோங்கிறது. பார்த்தீங்களா அந்த மஞ்சள் ட்ராக்குக்கே கனெக்ஷன் இல்லை. கிட்டவும் பார்த்துட்டு கஷ்டமாக அந்த சேப்பு ட்ராக் இருக்கா, தள்ளி விட்டோடனே சேப்பு ட்ராக் தள்ளி விட்டுறதுங்கிற இங்கே தான் வந்து கண்டே பிடிச்சிருப்பேன். அது வரைக்கும் சேப்பு ட்ராக் இங்கே இருக்கிறதுங்கிறதே மறந்துட்டேன். பார்த்தீங்களா இப்போ வந்துட்டு பர்ஃபெக்டாக போயிட்டுருப்போம். காலை நேரத்தில் பார்த்தா தான் கரெக்டாக இருக்குது. நைட்டு நேரத்தில் பார்க்குறோம், அது என்ன பார்க்குறோம் என்னத்தை பண்ணுறோங்கிறது தெரிய மாட்டேங்குது. பார்த்திங்க இங்கே வந்து நின்று போயிட்டோமா, பார்த்திங்கன்னா இங்கே நைக்கிட்டே நின்று இருப்போம். அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வண்டி வந்து மறைச்சிடுச்சு. நம்ம ஒரு வாட்டி போயிட்டுருப்போம். இப்போ ஏன்னா நைட்டு வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரிலையா, சரி ஒரு வாட்டி காலைல போய் பார்ப்போமேன்னு போயிருப்போம். சரி இங்கே நட்டு ஒரு சின்ன பில்டிங் ஆட்டம் கட்டி இந்த இடத்தோட முடிப்போம் அப்படிங்கிறதாவே நெட்டாக கட்டியிருப்பேன். பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதில் வந்து படிக்கட்டாட்டம் போட்டு கட்டி விட்ருப்போம். ஏன்னா இதில் வந்துட்டு நம்மளோட ட்ராக்கை மேலே ஏற்றணும்லையே, அதுக்காக தான். பார்த்திங்கன்னா கீழே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டோமா. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்த உடச்சிட்டு விட்டு இங்கே இருந்து ட்ராக்கை போட்டிருப்போம். அப்படியே இங்கே இருந்து போட்டு கொண்டு போனால் கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துக்கு. இங்கிட்ட கொண்டு வந்துட்டோம். பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக தான் கொண்டு வந்திருப்போம்னு நினைக்கிறேன். ஐயே கொஞ்சம் குழப்படி பண்ணிட்டோம். சரி விடுங்க, கரெக்ட் பண்ணிக்கிற வேண்டியது தானே. பார்த்திங்களா டிங் டிங் டிங்னு மேலே ஏறியாச்சு. அவ்வளோதான் போட்டு இந்த இடத்துல முடிச்சுட்டோம். இந்த இடத்துல கொண்டு வந்து நம்மளோட தெற்கு திசைக்கான ரயில்வே ஸ்டேஷன், இதுதான் தெற்கு திசை ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேர் வைக்க போகிறோம். அடுத்தது பாருங்க டங் டங்னு எல்லாத்தையும் போட்டாச்சு. அவ்வளோதான். அங்கிட்டு வரைக்கும் நம்ம வந்துட்டு சாம்பிள் பார்த்தாச்சு. மேலே எப்படி ஏறுதுங்கிறத ஒட்டி பார்த்துருவோம். அவ்வளோதான், சூப்பராக ஏறுது, அருமையாக இருக்குது. இப்போ இந்த வெப்பமா திறப்போமா, பாருங்கள் இந்த இடத்துக்கா இன்னொன்று அதான் இதோட இந்த செஸ்ட்டோட இதாக இருக்கும்ன்ட்டு என்னோட தீர்மானிப்பு. பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டோம். இந்த வீடியோவும் இதோட நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா பை பாய், see you.